ஜெபித்து தேவ சமூகத்தில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆராதனையை தேவநாமத்தை மகிமும்படி ஆர்ப்பரித்தோம். தேவனுடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். தாவீது விதமா சொல்லுகிறபடி, கர்த்தரை எப்போது நான் முன்பாக வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த காலை வெள்ளை சுவாமி, இந்த 7வது மாதத்தை துவங்குவதற்கு முன்பாக உம்மோட சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்மோட ஜீவன் எங்களை பூர்ணமாக வல்லமையாக பூர்ணத்தின் பரிபூர்ணத்திலும் நடத்தும்படி பாதுகாப்பான வேலையை போட்டு காத்து கொள்ளும்படியாக நன்றியோடு துதித்து இந்த தேவ செய்தியை உம்மோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பேசுவீர், உம்மோட பிள்ளைங்களிடத்தில் இடப்படுவீர். நீ நல்லவர். இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய இரக்கத்தினாலே 6 மாதங்களை நடத்தி இந்த 7வது மாதத்தில் கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளை, நம்ம விசேஷமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சபையாருக்கும் பார்க்கிற யாவர்களுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்த இந்த வார்த்தை நிச்சயமாக கேட்கிறவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் ஒரு நன்மையாக மகிமையாக காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, தேவனால் எல்லாம் கூடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. He is a supernatural God. What he says, it absolutely is going to happen today. எதெல்லாம் கூடாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் இயங்காமல் இருக்கிறதோ, அது அனைத்தும் கர்த்தருடைய பிரசன்னம்காக கடந்து வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நற்செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த 7வது மாதத்துல எல்லாம் கூடும். உங்களால முடியாது, என்னால் ஆணிதரமா சொல்ல முடியும், அவரால முடியும். வாய் இருக்கிறவர்கள் சொல்லலாம், அவரால முடியும், அவரால முடியும். He can do it. உங்கள் சூழ்நிலை அவரால மாற்ற முடியும். உங்கள் பிரச்சனைகளை அவரால மாற்ற முடியும். உங்கள் போராட்டத்தை அவரால மாற்ற முடியும். உங்களை கண்ணீரை அவரால மாற்ற முடியும். உங்களுடைய வியாதி அவரால மாற்ற முடியும். உங்களுடைய கொந்தளிப்பு அவரால் மாற்ற முடியும். நீங்கள் கடந்து போகிற இக்கட்டான பாதைகளை அவரால் மாற்ற முடியும். கொந்தளித்தது, ஆனால் வார்த்தைக்கு அடங்கினது. பார்வையிட்டிருந்த போது வார்த்தைக்கு பார்வை கொடுத்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வாழ்க்கையிலோ, இல்ல உங்க வியாபாரத்திலோ, ஆவிக்குரிய ஜீவித்திலோ, இல்ல பரிசுத்தத்திலோ, ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு மாற்றம் இந்த 7வது மாதத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதைத்தான் விசேஷமாக, அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இது மனுஷனால கூடாது தான், ஆனால் தேவனால கூடும். உங்களை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாதாக அவரால் தர முடியும். இன்றைக்கு மார்க்கக்கூடியவர் தான் இன்றைக்கு நம் மத்தியில காலை வேளை நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a changeable God. He is a supernatural God. தேவனுடைய வார்த்தை வெளிப்படையாக சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். நம்முடைய தேவன் முடியாததை முடித்து காண்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த விசேஷமாக இந்த காலைகளோட இடப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் துவக்கத்தில் சோர்ந்து போய் அல்ல ஒரு பயத்தோடு வந்து இருக்கலாம். நான் எடுத்த முயற்சி தோல்வி, ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நான் பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் அகப்படவில்லை, கிடைக்கவில்லை என்று இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. இயேசுவின் வார்த்தை அகப்படும்படியாக செய்யும்படி வார்த்தை போன வந்தது. இந்த காலைவேளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னால கூடும் என்று. ஏனென்றால் என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்ம மேல அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிற தேவன் தான் சொல்றார்,
என்னால கூடும். இந்த கால வேலை தேவனால் கூடாத காரியம் என்னென்று பார்க்கும் பொழுது, உங்களை விடுவிக்க முடியாத கட்டப்பட்ட காரியங்களிலிருந்து இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்களை விடுவித்து, நிமிரக்கூடாதபடிக்கு அவமான நிந்தையில் கடந்து போற உங்களுக்கு நிமிர்ந்து நடக்கும்படி, கசந்து போன கசப்பாக்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். உண்மையாக சொல்லுகிற தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, God promised me இந்த 12 மாதத்தில் 6 மாதத்தை காட்டிலும் இனி வர 6 மாதம் கர்த்தர் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். வித்தியாசமாக நடத்துவார். பார்க்கிற உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை வித்தியாசமாக நடத்துவேன். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மகிமையில செய்கிற தேவனா இருக்கிறார். உன் பிசினஸா இருக்கட்டும், உன் வியாபாரமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இந்த நாள், இந்த 7வது மாதம் ஆசீர்வாதத்தின் மாதத்தின் நாள் ஆண்டு உங்களை முகமுகமாக பார்த்து சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நான் எதிர்பார்த்தது போல ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாம் எதிராக நடக்கிறது, எதிலும் ஒரு சமாதானம் இல்லை என்று வேதனை வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழலை மாற்ற விரும்புகிறேன், ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நல்லா சர்ச்சுக்கு வரீங்க, வேதத்தை சுமந்து கொண்டு வரீங்க, நல்ல ஆராதனைக்கிறீங்க, ஆராதனை வார்த்தை கேட்குறீங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்துகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை சமாதானமெல்லாம் இருக்கிறது, ஏதோ ஒரு கோணலான பாதையில் போகிறது போல இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு மகனே மகளே, எல்லாத்தையும் நான் மாற்ற விரும்புகிறேன். இந்த 7வது மாதத்துல நீங்க பார்ப்பீங்க, நீங்க உங்க பாதையில எப்போது நடக்கிற போல நடந்தாலும் அவர் உங்களை வித்தியாசமா நடக்க வைப்பார், அவர் வித்தியாசமா உங்களை சுமப்பார். நீங்கள் அந்த நம்பிக்கையோடு தேவ பிரசன்னத்தோடு எழும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த காலையில உங்களை அழைக்கிறார். நீங்கள் இந்த உங்க விசேஷமாக சுய பலத்தினால போராடினது போதும். God is telling you, இந்த 6 மாதம் அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை செய்திடலாம்னு சொல்லிட்டு நீங்க போராடிட்டு இருக்கீங்க சில காரியத்துல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை உங்களை நேசிக்கிற தேவன் இந்த காலை வேளை பேசுறாரு, உன் சுய பலத்தினால் நீ போராடினது போதும், உன் சொந்த ஞானத்தினால நீ போராடினதெல்லாம் போதும். இந்த நாள்ல இருந்து உனக்கு வித்தியாசமான பாதையை கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் அனைத்தும் கர்த்தரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன் அனைத்தையும் முடித்து அநேகர் பார்க்கிறபடி தேவன் செய்கிறவரா இருக்கிறார். என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார், பாதை இல்லை, பாதைய வசனம் சொல்றது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் ஆனாலும் வாய்க்கால்கள் எப்படி? அதான் தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அந்த பிசாசின் பிடித்த தகப்பனோட மகனை பிசாசு பிடித்து அலைக்கழித்துகிறது, துரத்த முடியவில்லை என்று, ஏன் எங்களால் துரத்த முடியவில்லை என்று கேட்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்றது. நன்றாக கவனிக்க வேண்டும். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்கிறார். இயேசு பதில் கொடுக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களோட அவிசுவாசத்தினால கூடாமல் போயிற்று என்று. நம்மோட வாழ்க்கையில கூட கடைசி நேரத்தில் நம்மோட அவிசுவாசமாக அனைத்தும் நடக்கும்னு யோசிப்போம். ஆனா கடைசி நேரத்தில் யோசித்து பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க எல்லாம் நம்ம பெரிய தேவனை பார்க்கல, சின்னதா இருக்கிற இருதயத்துல தோன்றுகிறதும் சிந்தையில தோன்றுகிறத நீங்க பார்க்கிறீங்க. நான் சொல்லுவேன், அன்பான தேவ பிள்ளைகளை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் இயேசு சீஷரிடம் சொல்லுகிறார், உங்களோட அவிசுவாசத்தினால் தான் கூடாமல் போயிற்று. இப்போ கூட சில காரியங்கள்
தாமதமாகிறது, நடக்காமல் இருக்கிறது, சூழ்நிலை வராமல் இருக்கிறது, அல்ல சில காரியங்கள் குழப்பத்தோடு இருக்குமானால் தேவன் ஒன்று சொல்லியிருப்பார், ஆனால் யோசிக்கிறது ஒன்றா இருக்கும். தேவனுக்கு வாக்கு கொடுத்திருப்பார், ஆனால் யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். அவரோட பாதையில பின்பற்றி போகும் பொழுது அவர் சொல்லுகிறதை கர்த்தர் நேர்த்தியாக செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மோட விசுவாசம் எப்படி இருக்குது என்றால், உதடளவு இருக்கிறது, இருதயத்தில் ஆவிக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டில் நைட்டு உங்க டின்னருக்கு உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கு. அது உங்களுக்கும் உங்க வீடு. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், நைட்டு 10 மணிக்கு வந்துட்டேன், உங்க 2 பேருக்கு தான் இருக்கு. என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனா உள்ள என்ன சொல்லும்? பொதுவா நான் இல்லை, ஏதோ ஒரு வாய் பேசும், சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க. ஆனா மனைவி வீட்டு சொல்லிட்டு வருவாங்க, அவர் எப்பவுமே சாப்பிட மாட்டாரு. நம்ம கேட்கறத கேட்டுரும். நம்ம கடமை, கடமைக்காக கேட்டீங்கன்னா அது பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிய சார்பாத் எலியா வீட்டுக்கு அனுப்புறாரு. அவ இருந்ததை சொன்னான் இல்ல. ஆனா ஒருத்தர் இருக்கும் பொழுதே இல்லைன்னு சொல்ற பழக்கமா இருக்கும். அதை மாத்திக்கங்க. ஏன்னா ஒரு நாள் அது ஒரு நாள் இல்லாதையோ போயிடும். அல்லேலூயா. இல்லைன்னா உள்ளதை உள்ளபடியே சொல்லு. உண்மையை நம்ம கூட சொல்லணும், சாப்பிட்டு போங்க பிரச்சனை, சாப்பிட்டு போங்கன்னு. ஆனா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நேர்த்தி போய் தோசை சுடணுமே. அன்பான தேவ பிள்ளைகளை, உதடளவு விசுவாசம் இருக்கக்கூடாது. சபைக்கு வருது பெரிதல்ல, வேதத்தை சுமந்தது பெரிதல்ல, ஆராதிப்பது பெரிதல்ல. விசுவாசத்தோடு ஆராதிக்கணும், விசுவாச தேவ செய்தி கேட்கணும். ஆண்டு சொல்லிட்டார், கண்டிப்பா நடந்தான. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது ட்ரெயின் அங்க நிற்கும்னு உங்களுக்கு தெரியும்னா, அந்த ட்ரெயினை உருவாக்கினவர் அங்கதான் நிற்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கான்ஃபர்மேஷன், கான்ஃபிடென்ட்டா இருப்போம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்போம். அண்ட் தேவன் ரொம்ப நல்லவர். உண்மையாக சொல்லுகிறேன், நேற்று தினத்துல கர்த்தர் நம்ம 365 நாட்களும் ஒரு வார்த்தை சொல்ல. என்ன சொல்றதுமா? வேதத்துல 365 நாட்கள் ஒரு வார்த்தை இருக்குது, நீ பயப்படாத. ஆனா உண்மையா சொல்லுங்க, பயப்படாத இருக்கீங்க? உண்மையா சொல்லுங்க. கண்டிப்பா அதான பயம் இருக்கும். ஆனா அவர் சொல்றது உண்மையான இருக்கும். நான் கூட உண்மையா சொல்றேன். நேத்து இந்த காலையில வேலை வர்ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக் இந்த பகுதி ஆஃப் ஆயிடுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டதை வந்துடுறேன்னு சொன்னா அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் வந்து அவர் சவுண்ட் இன்ஜினியர் கேட்டோம், கரெக்டாக சொன்னார், ஓகேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பக்கம் நடந்துட்டு. ஆனாலும் உள்ளுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். என்னன்னா, என்ன பயணம், ஐயோ என் பிள்ளைக்கு வருவாங்களே, வார்த்தை வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லாருக்கும் அந்த வார்த்தை பேசுறன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாஸ்டர் வந்து காலை வேலை வந்து உட்கார வச்சுக்காரு. எதுக்குன்னா, நான் பயப்படாத மெசேஜ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. பாஸ்டர் எதுவுமே அங்கே வச்சுட்டோன்னு என்னோட மகன் உற்சாகத்தோட வார்த்தையை கொடுப்பான். ஏன்னா கரண்ட் போனாலும் அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இஸ் a pre plan. அவர் அழகாக இப்போ கூட சொல்றேன், இது ஏன் அவர் ப்ரீ பிளான் பண்ணும்போது 7 மாதமும் உங்களை வித்தியாசமா நடத்த போகிறாரு சொன்ன விசுவாசி மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்தேன்னு சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாம் கூடும். அவர் நாமத்தினாலே நீங்க ஜெயம் பெற முடியும். அவர் நாமத்தினாலே பலவீனத்திலிருந்து பலனாக மாற முடியும். அவர் நாமத்தினாலே விசேஷமாக சுகமாக முடியும். அவர் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் அவருடைய கிருபையினால் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நாள் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசத்தை விட்டு முழுமையாக நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும். நம்பு, கர்த்தர் நடக்கும். அவர் கொடுத்தா யாராலையும் தடை செய்ய முடியாது. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா, உங்களை உயர்த்தணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அது யாராலும் மாற்றவும் முடியாது. என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லும் பொழுது அவர் இதுவரைக்கும் சொன்னதை செய்துட்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் அதனால தான் நான் உற்சாகத்தை தைரியமாக சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் சுமக்கிற வேதத்தின் வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கு. ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, இருள பாதையில போறலுக்கு அந்த வார்த்தை வெளிச்சமா இருக்கும்,
பாதை இல்லாததுக்கு பாதையில காண்பு. இன்றைக்கு அவர் சொல்றார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாள்ல ஏன் எனக்கு நடக்கல? உன் அவ்விசுவாசத்தின்படி இந்த காலையில் 6 மாதம் 7வது மாதமாவது இனிமேட்டு அவ்விசுவாசம் இல்லாமல் இரு. ஆண்டவரோட விடுவித்து உன்னை நிமிர வைத்து கசப்பை மாத்துவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒன்று கட்டப்பட்டு இருக்கலாம், நிமிரக்கூடாதபடி இருக்கலாம், கசந்து போயிருக்கலாம். எனக்கு தான் நடக்கல பிரதர், எனக்கு தான் நடக்கல பாஸ். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7வது மாதத்திலிருந்து the countdown starts. 7ஆம் மாதத்திலிருந்து உங்க கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ். நான் சொல்லல, பலிபீடத்தை தீர்க்க தரிசனமா கர்த்தர் என்றார். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயம் செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தாவீதின் தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கபடியாக உன் விசுவாசத்தின்படி ஆக கடுவதாக. என்ன அற்புதமான தேவன், அவரால் எல்லாம் கூட. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. விசுவாசம் இருக்கிறது, ஆனா அந்த விசுவாசம் விசுவாசமா இருக்குதா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதுங்க, ஆனா அந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும், அதுதான் மகிமையான விசுவாசம். ஒருவேளை விசுவாசம் இல்லை என்றால் உண்மையாக ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி, அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தின் ஆவியை குடும் என்று விசுவாசத்தை கேட்கும் பொழுது அவர் விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். இங்க நாள்ல இயேசு அந்த பிள்ளையின் தகப்பனிடத்துல ஒரு கேட்கிற ஒரு கேள்வியும் காரியத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 23 வசனத்துக்கு வாசிக்கும் பொழுது, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அங்க சீஷர்களால முடியல, துரத்த முடியல. இயேசு அவர் களம் இறங்கிட்டார். அவர் சொல்றாரு, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று. எவ்வளவு அழகா கேட்கிறார். இது இந்த மாதிரி உண்டாக்கி எவ்வளவு காலமா இருக்கிறது? அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும் படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அந்த தகப்பனை சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம். இயேசு தகப்பன் இயேசு சொல்ற வார்த்தைக்கு தகப்பன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது மார்க் 9ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது உடனே பிள்ளையின் தகப்பன், அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்றான்? விசுவாசிக்கிற ஆண்டவரே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், விசுவாசிக்கிறது பெருசு இல்ல, விசுவாசிக்கிறத முழுமையா விசுவாசிக்கும் போது தான் அற்புதம் காண முடியும். வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். நம்ம கூட சொல்றதுன்னா, சாப்பிட்டு போங்க பாஸ்டர், ஓதுனல சொல்ல சாப்பிட்டு போங்க, அங்க இருக்கோ இல்ல சாப்பிட்டு போங்க வாயில சொல்லுவாங்க. விசுவாசிக்கிற வாயிலும் சொல்லக்கூடாது. விசுவாசத்தோட செயல்படும். ஒரு ஆபரேட்டிங் கரெக்டா இருக்கும். ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள கொண்டு போகும் பொழுது, ஐயா டாக்டர் எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எப்படி நம்புவீங்க? முழுமையா நம்புவீங்க. அந்த டாக்டர் ஏதாவது ஒன்று செய்துருவார், ஏதாவது ஒன்று. அதை காட்டில ஒன்று சொல்லுவேன், நம்ம பரம்பு வைத்தர் அதை காட்டில விசுவாசிக்க வேண்டும். தகப்பன் சொல்றான் ஒரே வார்த்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி. இன்னைக்கு ஓப்பனா பேசுங்க, ஆண்டவரே நான் எல்லாம் நம்புறேன் ஆண்டவரே, ஆனா கடுகளவுக்கு எனக்கு உள்ள அவிசுவாசம் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அப்படியாப்பட்ட அவிசுவாசத்தோடு வந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளாக இருந்தாலும் சபைக்கு வந்தாலும் வார்த்தையை கேட்டாலும் அந்த வார்த்தை மீது தாகம் கொண்டு இருந்தாலும் உன் விசுவாசமா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார். நம்ம வேற பிளான் வச்சிருப்போம், இதுலன்னா இது நடந்துடலாம், இப்படிதான் நடந்துடலாம். நல்லா புரிஞ்சுங்க, அற்புதம் நடக்குதுன்னா ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அற்புதம்
அல்லேலூயா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், சுத்தம் தண்ணியே இல்லை, ஆனால் தாகம் வறண்டுது. நான் இங்கேருந்து ஆண்டவனுக்கு எப்படியாவது தாகத்தை யார்கிட்ட மெசேஜுக்கு யார்கிட்ட தண்ணி எடுத்துவான்னு சொல்லாமல் இருந்த பொழுது, நான் உள்ள தாகத்துக்காக காத்திருக்கும் பொழுது யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது அங்கேருந்து யாரும் ஒருத்தர் தேடி வந்து இந்த கப் எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றி வைக்கிறாங்க தெரியுமா? அதான் அற்புதம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கணும். ஏதாவது ஆண்டு செய்வார், ஏதாவது ஆண்டு செய்வார். இன்னைக்கு அவரோட பேர் என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 7வது மாதத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம், அடுத்த காரியத்துக்கு போக முடியாத காரியம் நீ விசுவாசித்தாலும், இருதயத்தில் விசுவாசியாக சொன்னாலும், உள்ளான ஆழத்தில் கொஞ்சம் அவிசுவாசமான காரியம் இருக்கிறபடியாக அதை இந்த தகப்பன் கேட்டது போல, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்யும் என்று கண்ணீரோட கேட்ட பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அன்பான தேவ பிள்ளைகள், அன்றைக்கு அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்ட பொழுது இயேசு விசுவாசிக்கிற ஆவியை ஊற்றினார், பிள்ளையை பிழைக்கும்படி செய்தார். இன்றைக்கு உங்களோட அவிசுவாசம் நீங்கும்படி நீ விசுவாசிக்கிற காரியம் நடக்கும் என்று விசுவாசிக்கும் பொழுது அபிஷேகத்தின் விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். உண்மையா சொல்றேங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும், ஆனா நிறம். நான் சொல்றேன், இந்த 7வது மாதத்தில் பலிபீடத்தில் உங்களோட முகமுகமாக பார்த்து சொல்லுகிறார், உன் காரியங்கள் வாய்க்கும், உன் காரியங்கள் வாய்க்கும். நீ கூனி குறுகினது போதும், அவமானப்பட்டது போதும், தலை குனிந்தது போதும், கஷ்டப்பட வாழ்ந்தது போதும். நீ ஜெபித்து, யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஜெபித்தது உண்மையான ஆமென் சொல்லுங்களேன். நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரணும்னா முழுமையாக நம்பிக்கையோட விசுவாசத்தோட செயல்படும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது. இஸ் a supernatural God. நம்பணும். என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் நம்பியே இருங்க. அது உனக்கு நன்மையாக இருக்குமானால் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலை பார்க்கிறோம், அநேக நேரத்தில் கர்த்தர் சொன்னதை மறந்து விடுகிறோம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லிட்டார்னா கண்டிப்பா செய்வார். விசுவாசாமி சொல்லுங்களேன், அவர் சொல்லிட்டார்னா, கிதியோனுக்கு என்ன சொல்லியிருக்காருங்களா? செய்வார். உஷாவுக்கு என்ன சொல்லியிருக்காரா? நிச்சயமா செய்வார். சபையே உனக்கு ஏதாவது சொல்லியிருந்தார்னா முடியாத சொல்ல மாட்டார், முடிகிறத மட்டும் தான் சொல்லுவார். அல்லேலூயா. மனுஷன் புருடா விடுவான், என்னது அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம், அந்த நேரம் ஓட்டுவான். ஆனா நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை அவர் புருடா விட மாட்டார். அவர் சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிடுவதில்லை. அவர் தான் சொல்றார், தேவனால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும். நான் சொன்னா செய்வேன். எப்போ? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்த 7வது மாதத்தை 6 மாதத்துல உங்க யோசிக்கிறீங்க என்ன ஆண்டவரேன்னு. நான் இன்னைக்கு சொல்றேன், பலிபீடத்துல இருந்து 7வது மாதத்துல இருந்து உங்களோட பாதை, உங்களை ஞானம், உங்களை நடத்துகிற வித்தியாசமா உங்களை நடத்துவார். ஏனென்றால் இதுவரைக்கும் நடத்தினதை காட்டிலும் உன் விசுவாசம் நடத்துகிறவர் மகிமையாக நடத்துவார். ஏனென்றால் எரேமியா 32ஆம் அதிகாரம் 7வது வசனம் 27 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இங்க வந்திருக்க சபையாருக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துவ ஏற்றுக மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, அவரை நம்பணுங்க எல்லாருக்குமே. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் அவர் அற்புதமான தேவன், எடுக்காதவங்களுக்கும் அற்புதமான தேவன். அவரை நம்பிட்டா அவர் கைவிட மாட்டார். இந்த வசனம் சொல்லுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அப்படின்னா ஓப்பனா சொன்னா, சேலஞ்ச் பண்ணி சொல்றார், என்னால செய்யக்கூடாது. இந்த தேவனால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின் தலைப்பு என்பது இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு கர்த்தர் கூட பேசுவார். உன் அவிசுவாசம் ஓடி போகும், உன் அவிசுவாசம் நசிக்கு போகப்படும். உன்னை விசுவாசம் பாதையில கர்த்தர் இந்த 7வது மாதம் பூர்ணத்திலிருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். உண்மையா சொல்ற, டோன்ட் மிஸ் திஸ் சண்டே. தொடர்ச்சி ஆண்டவர் கூட பேச விரும்புகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் ஒரு அதிசயம் எப்படி செய்வாரு?
காண்பிக்கிற வேதவசனம் சொல்லுகிறது. லோக்கா 13ஆம் அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இங்க பார்க்கும்போது பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். தேவ பிள்ளைகளே, 1 இல்ல 2 இல்ல 18 வருஷமா பலவீனப்படுத்த ஆவியை கொண்டு இருந்தால் ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 இல்ல 2 இல்ல 18 வருஷங்கள் குனிஞ்சுக்கிட்டே வருவா, குனிஞ்சுக்கிட்டே போவா, குனிஞ்சுக்கிட்டே வருவா, குனிஞ்சுக்கிட்டே போவா. தரைய மட்டும் தான் பார்த்தா, வானத்தை பார்க்கல. ஒரு நேரம் வந்தது, வானத்தை பார்க்கபடி கர்த்தர் செய்தார். அவர் சகலத்தையும் அது காலத்துல எப்படி செய்தாரா? ஒரு சந்தோஷமா சொல்லுங்களேன். எப்படி செய்தாரா? 7ஆவது மாதம் செய்வார். இந்த 7ஆவது மாதம் கர்த்தர் செய்வார். இந்நேரம் பிறர் சொல்லி கைத்தட்டி இருப்பாங்க. ஏன்னா அது என்னன்னா, நான் நம்புறேன்றதுக்கு அர்த்தம். நான் அடிக்கடிக்கு சொல்வேன், அல்லேலூயா. ஏன்னு சொல்றாங்களா? உண்மையா சொல்றேன், நம்ம கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்த புறஜாதிகளை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். பார்த்துருக்கேன். ஏன் தெரியும்? என் நண்பரோட பழகி இருக்கிறேன், முஸ்லீம் நண்பரோட பழகி இருக்கிறேன், ஹிந்து நண்பர்களை பழகி இருக்கிறேன், எல்லாரும் நண்பர்கள் போயிருக்கிறேன். அவங்க கூட ரட்சிக்கப்படுறது ஹிந்து கோயில்களுக்கும் போயிருக்கேன், நண்பர்களுக்காக போயிருக்கேன். அப்போ பார்ப்பேன், நண்பன் பார்ப்பான், பார்த்துக்க ஒரு ஹிந்து நண்பன், ஓகே சதீஷ் பையன் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு அவன் வணங்குற தெய்வத்துக்கு முன்னாடி நல்லா வேண்டிட்டு வந்துட்டு வெளியே டங்குன்னு பெல் அடிச்சுட்டு போவான். ஒரு சுத்துக்கும், ஹிந்துஸ் தான் உங்களுக்கு தெரியும், போயிட்டு ஒரு சுத்துக்கும் டங்குன்னு. எந்த டங்குன்னு பெல் எதுக்குன்னு கேட்டா, நான் உள்ள வேண்டிட்டு வந்தது அவர் கேட்டாருன்னு நம்புறேன்றதுக்காக அடையாளமா. அல்லேலூயா. ஒரு புறஜாதிக்கு இந்த ஒரு விசுவாசம் இருக்குன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கை கொடுத்ததுக்கு அதான் சொல்லுவேன். இல்லைன்னா கையை வானாப்பாண்டுவேன். என்னது கையே வேணா, அவருக்கு உதவாதது உலகத்துக்கு தேவையா? ஒரு அளவுக்கு உங்க பிள்ளைய வளர்க்குறீங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, நல்லா சாப்பிடுது, தூங்குது, நல்லா சாப்பிடுது, நல்லா தூங்குது, பாத்திரம் கழுவுறது இல்லை, வீட்டை பெருக்கிறது இல்லை, துவைக்கிறது இல்லை, துணியை மடிச்சு வைக்கிறது இல்லை, ஒன்றுத்துக்குள்ள ஒரு தண்டமா இருக்கு. ஒரு அதிகமாக டென்ஷன் ஆகிட்ட தகப்ப என்ன சொல்லுவாங்க, அம்மா சொன்னாங்க, இது இருக்கத்தோட நான் சொல்லுங்க, இந்த உலகத்தை நடக்கத்தை காட் கேட்டிருக்கேன். நான் ரோட்டில் நடந்து போகும்போது, இதை வச்சு அவதப்படி இது இருக்கத்தோட இது நான் சும்மா சொல்றேன், ஓகேங்களா? ஆனால் நம்ம கை நல்லா கொடுத்துருக்காருல்ல. ஆண்டு தேவனால் எல்லாம் கூடும். உங்களுக்கு நடக்க போகுது. ஏன் தெரியுங்களா? இப்படி சொன்னாவது கை தட்டுவீங்க தான். என் தேவன் ரொம்ப நல்லவர். 18 வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இன்று கர்த்தர் ஆபிரகாமின் சந்நிதியில வந்த உங்களை நிச்சயமாகவே இன்னைக்கு அவிசுவாசத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் கட்டவிக்க விடுகிறார். இந்த 18 ஆண்டுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, அவ்வளவு போல வர்றீங்க, சபைக்கு போறீங்க, எல்லாம் வர்றீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில காரியங்கள் பிசாசான கட்டி வைத்த காரியத்தை, பிசாசு சில நேரத்தில் கட்டி வைத்த காரியத்தை, சில காரியங்கள் உன் வாழ்க்கையில சம்பவிக்காமல் கட்டி வைத்த காரியத்தை இன்றைக்கு கட்டவுக்க விரும்புகிறார். சம்டைம்ஸ் blessing இல்லாம இருக்கலாம், பிசாசு கட்டி வச்சிருக்கலாம், இல்ல ஒரு காரியம் சம்பவிக்காம இருக்கலாம், கட்டி வைத்திருக்கலாம். ஆனா நான் சொல்ற இந்த ஆண்டு இந்த 7ஆவது மாதத்துல என் இயேசு அதை பார்க்கிறார், கட்டவுக்க விடுகிறார். ஏன்னா நீங்க ஆபிரகாமின் சன்னதியில் உருவாக்கி இருக்கிறீங்க. இங்க இயேசுவோட வல்லமை பார்க்க முடிகிறது, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறதை பார்க்க முடிகிறது. முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது ஒரு புதிய துவக்கத்தை காண்பிக்க விரும்புகிறது. 18 வருஷமா யோசிச்சுக்கோங்க. 16 வருஷம் வந்த போது அடுத்த வருஷம் ஆரம்பம் என்ன நினைச்சிருப்பாவோ, அப்படியே போவோம், ஓடுற வரைக்கும் வண்டி ஓட்டும். இன்னைக்கு சில யோசிப்போம், போற வரைக்கும் போட்டோம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார், பார்த்து பாருல, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். போவோம் போவோம் போவோம்னா கட்டைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருப்பீங்க. ஆனா இந்த 18ஆம் வருஷம் அவரை சொல்லுவோம், ஒவ்வொரு வாரம் வரும்போது இன்னைக்கு எதாவது நடக்குமா, இன்னைக்கு எதாவது நடக்குமா, இப்படி வரணுமே தவிர ஆண்டவர் பார்த்துப்பார், அவர் பார்த்து தான் இருப்பார். அல்லேலூயா. குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே
உள்ள ஏங்கும். என்ன ஏங்கும்? எப்படா நம்மள அப்பான்னு கூப்பிடும், எப்படா வாய் திறந்து. அதே மாதிரி எங்க அப்பா உள்ள வரும்போது எப்படா என் பிள்ளை விசுவாசிப்பான், எப்படா என் இல்லை ஆண்டு பார்த்து பாருன்னா கடைசி வரைக்கும் கரெக்டாக பார்த்துன்னு தான் இருப்பேன். வரேண்ணா வரியா, போ 10ஆவது வருஷம் வா, திருப்பி வரியா 20 வருஷம் வா. நீ விசுவாசத்தோடு அந்த 18 வருடம் அந்த ஆண்டு ஸ்திரீ ஒரு நாளும் விட்டுருக்க மாட்டான். இன்னைக்கு அற்புதம் நடந்துடும், இன்னைக்கு ஏதாவது நடந்துடும், இன்னைக்கு நடந்துடும். அவ விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்க மாட்டா. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, அவ நேரத்தையும் பார்க்கல, கிழமையும் பார்க்கல. ஒரு யாருன்னு தெரியல, 2 பேர் ரொம்ப கிழமையை பார்க்குறீங்க. தயவு செய்து கிழமையை பார்க்காதீங்க. அன்னைக்கு தான் ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீ எப்போனா ஃபாஸ்டிங் இரு, என் தேவனுக்கு ரொம்ப பிரியம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, கொஞ்சம் கூட பிளான் பண்ணி வரல. ஆனா கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில நிமிரக்கூடாதபடிக்கு தலை குனிந்து காணப்பட்டு இருக்கலாம், உங்க நிலைமை கட்டப்பட்டு இருக்கலாம், உன் காரியங்கள் நிமிர வைக்க யாரால முடியாது என்று விசுவாசத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் நீ போய்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆனால் ஒன்று மாற்ற சொல்ல முடியும். 18 ஆண்டுகள் நிமிரக்கூடாத ஆபிரகாமின் குமாரியத்தை இந்த கூனிய நிமிர செய்த தேவன், நீ கூனி குறிக்கின்ற காரியத்திலிருந்து நிமிரும்படி இந்த மாதத்தில் இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவதாக அவிசத்தை நீங்க வைக்கிறாரு. நீ கூனி குறுகி இருக்கிற அந்த கூனி குறுகுதான் நிமிர முடியாத ஒரு வாழ்க்கையில தள்ளாட்டமா இருக்கிறது. அந்த தள்ளாடுகிற காரியத்தை கர்த்தர், நிமிர முடியாத காரியத்தை கர்த்தர் நிமிர வைத்து ஓட வைக்கிற தேவனா இருக்கலாம். 18 ஆண்டுகள் கூனி கசப்போடு இருந்தவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. தேவனால் எல்லாம் கூடும். 18 வருஷம் வந்த போது அவர் சந்தோஷமா வந்துருப்பான்றீங்க, சர்ச்சுக்கு வந்திருப்போம், ஆலயத்துக்கு போகும்பொழுது அதே போல தான். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, சொல்லுங்க ஒரு நாள் வந்தது, வாய் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது, எல்லாம் மாறினது. இன்றைக்கு மாறுகிறது, இன்றைக்கு மாறுகிறது. வாயளவு சொல்லக்கூடாது, விசுவாசம் சொல்லணும். அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாராவிலே வந்தபோது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவுக்கு வந்த பொழுது, மாராவின் தண்ணீர் ரொம்ப கலந்து போய் வராங்க. வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால், கசப்பு இருந்தனால அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, விடுதலை இல்லாத நேரத்தில் கர்த்தருக்கு விடுதலை கொடுக்கிறார். நிமிரக்கூடாது இருந்தவனுக்கு ஆச்சரியமாக ஒரு விடுதலை கொடுத்து நிமிர வைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அவர் கசப்பா இருந்தது, அவரோட கசப்பை ஆண்டு மாத்துறார். வேத வசனத்தில் பார்க்கும்போது மாராவுக்கு வருகிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள், குடிக்க தாகத்தோடு ஏங்குகிறார்கள். ஆனால் தண்ணி கசப்பாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் தாகத்தோடு வந்த போது குடிக்க முடியாதபடி கசப்பா இருந்தது. அந்த இடத்தில் தான் அற்புதம் மகிமை விளங்குகிறது. அவனே சொல்லுங்களேன், நல்ல ஸ்வீட்டாவே இருந்ததுன்னா தெரியாது, கொஞ்சம் கசப்போட ஓட்டத்தை ஓடும் பொழுது கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாங்க மகிழ்ச்சி. இங்க நான் சொல்றேன், ரொம்ப கசப்போடு இருக்கிறீங்க, சில கசந்து போயிருக்கீங்க, உடைந்து போயிருக்கீங்க, நிமிர முடியல, போற இடத்துலலாம் சில கேள்விகள் காரியங்கள் நிமிர முடியாமல் இருக்கலாம். ஆனா இந்த நாள் உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நிமிர வைக்கிறது மாற்றம் இல்லை, உன் கசப்பையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இன்றைக்கு உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில கசப்போடு கூடி குறுகி வந்திருக்கலாம். உங்களை கசப்பான அனுபவங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் உன் கசப்பு, யோசிக்கலாம், என் கசப்பு மாறுமா, ஐயோ என் கூனி குறுக மாறுமா? இந்த 7வது மாதம் சொல்ல வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இந்த மாதம் உங்களை விடுவித்து உங்களை நிமிர வைத்து கசப்பை மாற்றி ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருப்பார். என சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது வரைக்கும் உனக்கு மைண்டுக்கும் சிந்திக்கும் எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்களை ஆலோசனை கொடுப்பார். உங்களை வேதனையிலிருந்து விடுவித்து நிமிரக்கூடாத இடத்துல நிமிர பண்ணி கசப்போ வாழ்க்கையை கசப்பை மாற்றி
உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். மோசே அநேக ஜனங்களை கொண்டு வராரு. கசப்பு புலம்பல் இருக்குது. மோசே போய் கேட்கிறோம், ஆண்டவர் தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு பலவீனத்தோட வந்திருப்பீங்கன்னா, சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னா, அந்த 7வது மாதம் எப்படி இருப்புன்னு கேட்டு நான் சொல்றேன், இந்த 7வது மாதம் மகிமையாக அதிசயமாக கடத்தல் நடத்துகிற மாதமா இருக்கும். ஏன்னா ஆலோசனை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, உன்னை தேற்றின மனவாளனா இருக்கிறார். யாத்திராகமம் 15:25 சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. உன் கசப்பை மாற்றுகிற தேவன் இந்த மாதத்தை அன்றைக்கு மோசேயின் மூலமாக ஆலோசனை கொடுத்து கசப்பை மாறும்படி சூழ்நிலை உருவாக்கின தேவன் தான் இன்றைக்கு இந்த சபையாக்கும் பார்க்கிற யாவருக்கும் சொல்லுகிறார், உன் கூனி குறுங்கின காலங்கள் போதும், கசப்பா இருந்த காலங்கள் போதும். இன்றைக்கு குடித்தது கசப்பு, கேட்டது கசப்பு, போகிற கசப்பு எல்லாம் மாறப்போகிறது என்றால் ஆலோசனை கொடுக்கிற தேவன் உன்னை இருந்து வழி நடத்துவார். நம்ம விடுவிக்க ஒருவர் இருக்கிறார், அவரை எல்லாம் கூடும். பிசாசை பிடித்தவனுக்கு விடுதலை கொடுத்தார். கூனியாக குறுகிய 18 ஆண்டுகளாக இருந்தவனுக்கு விடுதலை கொடுத்தார். தாகத்தோடு இருந்து கசப்பு தண்ணி குடித்தவர்களுக்கு கசப்பை மாற்றி மதுரமாக கொடுத்த தேவன் தான். அதே தேவன் இந்த மாதம் உன்னை விடுவித்து உன்னை நிமிர வைத்து உன் கசப்பை மாற்ற விரும்புகிறார். உன்னை விடுவித்து உன்னை நிமிர வைத்து உன் கசப்பை மாற்ற விரும்புகிறார். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 7வது மாதம், ஓ சபையே, ஓ மகனே மகளே, ஓபா சாபா தம்மா ஹந்தரிபி அபிஷேக துனேசியல்லோவா, அற்புதம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போவதை காட்டிலும் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கும்போது தகப்பன் பார்க்கிறான். அவிசுவாசம் நீங்கினது, பிள்ளை சுகமடைந்தான், விடுவிக்கப்பட்டான். ஆபிரகாமின் சந்நிதியில் வந்த உங்களை கர்த்தர் விடுவிப்பார். ஐயோ, ஆண்டுகள் ஓடுகிறது, மாதங்கள் கடந்து ஓடுகிறது, நாட்கள் ஓடிக்கொண்டே போகிறது. எப்போது ஆண்டவரே கசந்து போயிருக்கலாம். அந்த 18 ஆண்டுகள் அந்த ஸ்திரீயை நிமிர வைத்தது உண்மையானால் நீ தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல் தகப்பரே, அவமான நிந்தைக்கு பாதியில போய் கொண்டிருக்கலாம். நம்பினேன், ஐயோ நம்பினேன், அவமானத்தில் விழப்பட்டேன். ஐயோ நம்பினேன், குழியில் விழ தள்ளப்பட்டேன். ஐயோ கூடி குறுகின்றேன். இருந்தது எல்லாம் போய்விட்டது. ஐயோ இருந்ததெல்லாம் அழிந்து விட்டது. யார் எனக்கு உதவி செய்வார் என்றது மாதம் அழுகையோடு வந்திருப்பேயானால், என் கணவன் மறைத்து விட்டார், என் பிள்ளைகள் கேள்விக்குறி, என் இறுதி உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடி குறுகி போடுற சபையை நீ கூடி குறிக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் 7வது மாதத்தில் அவர் இறங்கி உனக்கு ஆலோசனை கொடுத்து விடுவிக்கிறது மாற்றமல்ல, உன் கொம்பை உயர்த்துகிறவர் உன்னை நிமிர செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நிமிர வைத்துட்டு போகிற தேவன் அல்ல, உன் கசப்பையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார். ஓ சபையை, இந்த மாதம் உனக்கு சில ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஆலோசனை உன்னை வழி நடத்தும். அந்த ஆலோசனை உன்னை தாகத்தை தீர்க்கும். இன்னைக்கு தாகத்தோட சபைக்கு தாகத்தோடு தேடி வந்த அன்பான சகோதரன் சகோதரி, your bitterness is going to be sweetness. மாறவள் நடந்தது போன வாழ்க்கையில மதுரமாக இனிப்பாக மாறப்போகிறது. இந்த 7வது மாதத்தை ஆண்டோட பாதத்தை விட்டு விடாதீர்கள். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும் என்று. நான் சுமக்கிற வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்திலிருந்து ஜெயிக்க முடியும் என்று காண்பித்தவர், சிலுவை ஜெயக்கொடியாக மாற்றினவர். இந்த 7வது மாதம் பூர்ணமாக சொன்னதை செய்கிற மாதமாக ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. வேதத்தின் வார்த்தையின்படி தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீர். You have prophesied to the congregation, என்னால் எல்லாம் கூடும் என்று. மனைவினால ஒரு கசப்பு, கணவனால ஒரு கசப்பு, சில போராட்டங்கள் வேதனையில் போய்கொண்டு இருக்கலாம். அன்று சொல்லுகிறான், எல்லாத்தையும் மாற்றி போடுகிறேன். இன்று நாள் மாற்றுகிற நாள். விடுதலை பிசாசு பிடியிலிருந்து ஒரு மாற்றம் வந்தது. ஐயோ நிமிர முடியாமல் இருந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வந்தது. ஐயோ குடிக்கும் போது கஷ்டப்படுறது மாற்றம் வந்தது.
இன்னைக்கு ஒரு மாற்றத்தை இயேசு கொடுக்க விரும்புகிறார். தேங்க்யூ மை லார்ட். ராபா சாகா பமாஹோந்தோ ரிபி ஜிஃபிசியோந்தோ ரிபதரபா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே எல்லாம் கூடும் நடக்க போவதற்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கை கொண்டு வந்து